Hi viewers, இன்னைக்கு embroidery satin stitch எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து frame எடுத்துர்க்கேன், embroidery frame எடுத்துர்க்கேன், cloth எடுத்துர்க்கேன். சோ அதுல வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். சோ satin stitch அப்படிங்கிறது வந்து ஒரு filling stitch. அதாவது எந்த ஒரு டிசைனா இருந்தாலும் அத வந்து fill பண்றது தான் வந்து அந்த satin stitch. So வந்து satin stitchல வந்து நீங்க வந்து நடுவுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம், இல்லனா இந்த கார்னர்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். அது வந்து just ஒரு fill பண்றதுக்கான உள்ள ஒரு stitch. அதாவது நீட்டா ஒரு கேப்பே தெரியாம, சோ வந்து ஒரு சிங்கிள் கேப் கூட தெரியாம fill பண்றது தான் அந்த stitch. சோ இதல காட்டி இருக்கிற மாதிரி நான் ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். இந்த டிசைன்ல வந்து இப்போ வந்து ஒரு கார்னர்ல இருந்து அடுத்த கார்னருக்கு நான் வந்து நீடில வந்து மேலே கீழே இந்த மாதிரி வீடியோல காட்டுற மாதிரி நான் வந்து இப்போ இது பண்றேன், ஃபில்லிங் பண்றேன். அதாவது அந்த கார்னர் மேலே உள்ள கார்னர்ஸ், அதாவது அந்த ஓரத்துல அந்த கார்னர் இருக்குறதுல வந்து நீட்டா வரணும். அந்த கர்வ்னாக்க அந்த கர்வ் நீட்டா வரணும். சோ கீழேயே வந்து அதே மாதிரி ஈக்குவலா நீட்டா வரணும். சோ முன்ன பின்ன இருக்க கூடாது, உள்ளார போய் இருக்க கூடாது, இல்லனா வெளியில அந்த border லைன் விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. சோ வந்து அந்த ஷேப்னாக்க அந்த ஷேப்ல இருக்கணும். அதுதான் வந்து satin stitch. சோ இந்த ஸ்டிட்ச்ல வந்து ஃப்ரண்ட்ல எப்படி நம்ம வந்து பண்றோமோ அதே மாதிரி பேக் சைடு வரும். நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து நீங்க இப்போ வந்து பாதி தூரம் வந்திருக்கோம்னாக்கா இதே மாதிரி இதே போலயே வந்து உங்களுக்கு பேக் சைடுல இருக்கும். சோ வந்து ஃபில்லிங் நம்ம வந்து ஒன்னு விட்டு ஒன்னு அந்த மாதிரி வந்து இது பண்ண முடியாது. சோ வந்து இப்படி தான் இருக்கும் satin stitchனாக்கா. satin stitchலயே வந்து வேரியேஷன் இருக்குது. சோ வந்து சில பேர் வந்து உள்ள வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கு மேல satin கொடுக்கிறது இருக்கு. இல்லனா கார்னர்ஸ்ல அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் இருக்குலையா, கார்னர்ஸ்ல வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு satin stitch கொடுக்கிறது இருக்கு. நம்ம ஐடியா தான். நம்ம இப்ப கார்னர்ல வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணலாம். இல்லனா ஃபில்லிங் வேற கலர்ல கொடுத்துட்டு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் வந்தாலும் நம்ம வந்து மேலே கொடுத்துக்கலாம். சோ இதான் satin stitch. நீங்க வந்து எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டர்லயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லனா வந்து கார்னர்லயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து டபுள் கலர் கொடுக்க போறேன். இது வந்து டார்க் பிங்க், இதுல கான்ட்ராஸ்டா வந்து நான் Black கலரும் கொடுக்க போறேன். சோ இப்போ பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இது வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இத பாருங்க, கார்னருக்கு வந்துட்டேன் நான். இதே மாதிரி நம்ம வந்து கார்னர்ல பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட இது எவ்வளோ திக்னஸ், நம்ம நீடில் த்ரெட் எடுத்துக்கிறது தான். த்ரெட் வந்து நான் இதில் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லை, இது வந்து குரேஷா த்ரெட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கிறதுனால திக்காக இருக்குங்கிறதுனால நான் வந்து குரேஷா த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து திக்காக எடுத்துட்டாலும் சரி, அப்படியே எடுத்துட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அப்படியே வெல்வெட் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ வந்து பின்னாடியும் பாருங்கள், சேம் அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் satin stitch. நீங்கள் வந்து ஏதாவது ஃபில்லிங் பண்ணணும்னா எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.